ஹலோ வணக்கம். துலாம் ராசி அடுத்த 3 மாதங்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிஃபோர் தட் நான் உங்கள் சாரா டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். நடப்பது எல்லாம் நன்மைக்கு, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுவோம். அடுத்த 3 மாதங்கள் 90 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான தருணங்கள் ஏற்பட இருக்கு அண்ட் நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் நம்ம இந்த ரீடிங்கில் பார்க்க போகிறோம். உங்களுக்கான ரீடிங் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் குட் வைப்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் விஷஸ் வேண்டியதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சாரா ஹீலிங் அதர் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அந்த சேனல்லையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுலேயும் உங்களுக்கு தேவையான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இது மாதிரியான ப்ரைவேட் ரீடிங் வேணும், டாரோ கார்ட் ரீடிங் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும், முருகர் கார்ட்ஸ் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா டிஸ்பிளே த்ரூ வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ துலாம் ராசி இப்போ உங்களுக்கான 3 months ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். How is your next 3 months for Libra? துலாம் ராசி next 3 months. We have abundance, we have hope, and we have compassion. We have the nurture. Okay. ஸோ துலாம் ராசி உங்களுக்கு அடுத்த 3 மாதங்கள் மிகப்பெரிய அபண்டன்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எந்த பொசிஷனில் இருந்தாலும், என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைலில் இருந்தாலும், ஆனால் அந்த லைஃப் ஸ்டைலுக்கு அது ரொம்ப பெருசு அப்படின்ற மாதிரியான ஒரு அபண்டன்ஸ் கிடைக்கும். அதாவது வளம், செல்வ வளம், ஆர் வேறு ஏதாவது பெருசாக உங்களுடைய வெற்றி வாய்ப்புகள், பண வருமானங்கள், உங்களுடைய அந்த ஃபீல்டு அது கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, உங்களுடைய அந்த உழைப்புக்கான பலன் கிடைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும். இப்போ லீட் பண்ணிட்டு இருக்க உங்களுடைய லைஃப் ஸ்டைலை விட அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்த 3 மாதங்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹோப் கிடைக்க போகுது வாழ்க்கையில. ஓகே, நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்க போகுது, இதை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் நம்ம இப்போ என்னதான் ஒரு டார்க்னஸ்ல இருந்தாலும் அதுலேருந்து நம்ம லைட்னஸ் நோக்கி போக முடியும். நம்ம வாழ்க்கையிலும் ஒரு ஒளிவட்டம் இருக்கு, நம்ம வாழ்க்கையிலும் ஒரு வெளிச்சம் இருக்கு, ஒரு சூரிய உதயம் இருக்கு, பிரகாசம் இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு மிகப்பெரிய ஹோப் கிடைக்க போகுது. ஹோப்ன்றது சும்மா கிடைச்சிடாது, ஏன்னா உங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கும் அடுத்த 3 monthsல. அப்போ உங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத ஒரு விதமான நம்பிக்கை உங்களோட மனசுல துளிர்விடும் அப்படின்னு சொல்லலாம். நீங்க மற்றவங்க கிட்ட ரொம்பவே இரக்கம், கருணையோட இருக்கணும். மற்றவங்களுடைய அதாவது அந்த கருணை இரக்கம் எப்படி இருக்கணும்னு பார்க்கும்போது மற்றவங்களுடைய குறைகளையும் தவறுகளையும் பிழைகளையும் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு உங்களுடைய கருணை இருக்கணும். ஸோ யாரையும் ஜட்ஜ் பண்ண வேண்டாம், யாரையும் நீங்க குறைச்சி மதிப்பிட வேண்டாம், ஆர் யாரையும் நீங்க பனிஷ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அக்செப்ட் தேர் ஃப்ளாஸ், அவ்வளோதான். அவங்களுடைய குறைகளை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க மனசுல எப்பவுமே அன்பும் கருணையும் மட்டும்தான் நிரம்பி வழியணும். அது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மாறுதல், டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான ஒரு அடித்தளமா இருக்க போகுது. அண்ட் இன்னொன்று, அடுத்த 3 மாதங்கள்ல நீங்க மற்றவங்களையும் டெவலப் பண்ணி உங்களையும் நீங்க டெவலப் பண்ண போறீங்க. இதுதான் நடக்க போகுது. இது வரைக்கும் மற்றவங்களையே டெவலப் பண்ணியிருக்கலாம், மற்றவங்க நல்லதுக்காகவே எல்லாம் பண்ணியிருக்கலாம். ஆனா அடுத்த 3 மாதங்கள்ல நீங்களும் டெவலப் ஆவீங்க, அட் த சேம் டைம் அடுத்தவங்களையும் டெவலப் ஆக்குவீங்க. ஓகே, ஸோ இதுவுமே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். என் வாழ்க்கையில் எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை, எந்த ஒரு வெற்றியும் இல்லை. திரும்பி பார்த்தா மற்றவங்களுக்கு தான் நான் உழைச்சிருக்கேன், மற்றவங்களுக்காக தான் எல்லாம் செஞ்சுருக்கேன். அது போக நீங்கள் உங்களுக்கான வெற்றியையும் நீங்கள் சூடிப்பீங்க, உங்களுக்கான வளர்ச்சியையும் நீங்கள் டெவலப் பண்ணுவீங்க அப்படின்றது தான் உங்களுக்கான மெசேஜ் த்ரூ அவுட் மெசேஜில் வருது. ஓகே, துலாம் ராசி மேற்கொண்டு டாரோ கார்ட்ஸ் மூலமா அடுத்த நெக்ஸ்ட் 3 months உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். So how is the next 3 months for Libra? துலாம் ராசி அடுத்த 3 months உங்களுக்கு எப்படி இருக்கும்? 9 of Wands. ஓகே, உங்களுக்கு இருந்த தடைகள்லாம் விலகும் அப்படின்னு சொல்லலாம். தடையை மீறி ஒரு செயல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்க, ஒரு காரியத்தை முடிப்பீங்க. உங்களுக்கு பணம் ரீதியான பொருளாதாரம் ரீதியான ஆஃபர் நிச்சயமாக வரும். அந்த தடைகளை மீறி
இப்போ உங்களுக்கு வேறு விதமான தடைகள் இருக்குது, ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீதியான தடைகள் இருக்குது, லைஃபே ஒரு தடையாக இருக்குன்ற போது அந்த தடைகளையும் மீறி உங்களுக்கு நேரத்தடை, காலத்தடை, வாட் எவர் இட் இஸ், எந்த விதமான பிளாக்கேஜஸ் இருந்தாலும் அதை தாண்டி உங்களுக்கு பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல சாலிடான வாய்ப்பு வரும். அது மற்ற நபர்கள் கிட்ட இருந்து வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, வெளியே இருந்து வரும். சரி, பொருளாதார ரீதியாக ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் நடக்க போது. நெக்ஸ்ட் 3 months உங்களுக்கு தேவையான பணம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதுக்கு என்ன மாதிரியான ஒரு தடை இருந்தாலும் அது பெருசாக பாதர் பண்ணாதீங்க. அதை தாண்டி தான் உங்களுக்கு அந்த காரியம் கைகூடும். அடுத்த 3 மாதங்களில் நீங்கள் வந்து உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிருக்கும். கண்டிப்பாக உங்களால் அதை பார்க்க முடியும். இது எங்கேருந்து தொடங்கும்னா, நீங்கள் எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு இறக்கத்தோடு இருந்திருக்கீங்க, எந்த அளவுக்கு அன்பு ஷேர் பண்ணியிருக்கீங்க, மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு நினைப்புக்காகவே உங்களுடைய வாழ்க்கை அடுத்த 3 மாதங்களில் வேறு விதமாக மாறி இருக்கும். அதுதான் இது வரைக்கும் வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி, மற்றவங்களுக்கு டெவலப் பண்ணி, மற்றவங்களுக்காக நீங்கள் வாழ்ந்து இந்த அடுத்த 3 மாதம் உங்களுக்காக நீங்கள் மோட்டிவேட் பண்ண போகிறீங்க, செல்ஃப் மோட்டிவேட் பண்ண போகிறீங்க. ஸோ அது வந்து ஒரு விதமான புது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட வாழ்க்கைக்கு கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஒரு முழுமை, ஒரு திருப்தி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் வந்து வாழ்க்கையில் ஹை பிரிஸ்டஸ் எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான டிவைன் ஃபெமினைன் எனர்ஜி இங்கே இருக்குது. பவர்ஃபுல்லான, இப்போ நீங்கள் வந்து பார்க்குறவங்க மேலே இருந்தீங்கன்னா, ஆண் நபராக இருக்கீங்கன்னா, உங்களோட வாழ்க்கையில் ஒரு டிவைன் ஃபெமினைன் அவங்க உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பொலிவு, மிகப்பெரிய ஒரு கம்ப்ளீஷனை கொடுக்க போகிறாங்க. மேபி நீங்கள் வந்து இது கிராஸ் செக்கோட பண்ணலாம். நீங்கள் வேற ராசியாக இருந்து உங்கள் பர்சன் ராசி துலாமாக இருந்து கூட நீங்கள் பார்க்கலாம். அந்த துலா ராசி பெண் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கம்ப்ளீஷனை கொடுக்க போகிறாங்க, மிகப்பெரிய எமோஷனல் சப்போர்ட்டை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நீங்கள் துலாம் ராசி ஆண் நபராக இருக்கீங்கன்னா, ஒரு பெண் மூலிமா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். அவங்க உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஒளிவு மறைவு மறைச்சி வச்சுருந்தாங்கன்னா அது ரிவீல் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் பெண்ணாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், துலாம் ராசி பெண்ணாக இருக்கிறீங்கன்னா, உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய அன்பு, உங்களுடைய சாக்ரிஃபைஸ், உங்களுடைய பாசம், இதெல்லாம் நீங்கள் கொட்டி கொடுத்துருப்பீங்க மற்றவங்களுக்கு இல்லையா. அது சம்டைம்ஸ் வந்து நான் முட்டாள் அப்படின்ற அளவுக்கு கொடுத்துருப்பீங்க. நான் முட்டாளாக தான் இருக்கிற, பரவாயில்ல கொடுத்துட்டு போகிறேன். அதுக்கெல்லாம் ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது, அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்க போகுது. ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு வித சீக்ரெட்ஸ் இருக்குது, மற்றவங்க கிட்ட சீக்ரெட்ஸ் இருக்குது. அதை உங்களால் தெரிஞ்சுக்க முடியலன்னா அதை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, சீக்ரெட்ஸ் ரிவீல் ஆகும். ஓகே, துலாம் ராசி, your next 3 months lovers. உங்களுடைய ரிலேஷன்ஷிப், காதல், திருமணம் சார்ந்த வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு வந்து ப்ரப்போசல் வரும். நெக்ஸ்ட் 3 monthsல கண்டிப்பாக கன்ஃபார்மாக உங்களுக்கு ப்ரப்போசல் வரும். பிரேக்கப் சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் சிங்கிளாக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்லேயே இருந்துக்கிட்ட அந்த அளவுக்கு காண்டாக்ட் இல்லை, அந்த அளவுக்கு எங்களுக்குள்ளே வந்து ஒரு அட்டாச்மெண்ட் இல்லைனாலும் சரி, உங்கள் பர்சன் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு ப்ரப்போசல், ரீகன்சிலேஷன் ஆஃபர் நிச்சயமாக அடுத்த 3 monthsல உங்களுக்கு வரப்போகுது. ஓகே, இட்ஸ் அ கன்ஃபர்மேஷன். பாசிபிள் இருக்குது அப்படின்றத தாண்டி கன்ஃபார்மாக உங்களுக்கு வரும். இட்ஸ் அ கன்ஃபர்மேஷன், இட்ஸ் அ சாலிட் கன்ஃபர்மேஷன். மேபி உங்கள் பர்சன் உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஷியல் ரீதியான சப்போர்ட் கொடுக்கலாம், உங்கள் பர்சன் உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணலாம். ஓகே, இது வரைக்கும் இமோஷ்னலான விஷயங்கள் மட்டும் செஞ்சுட்டு இருந்தது போக ப்ராக்டிக்கலான மெட்டீரியலிஸ்டிக்கான ஒரு சில விஷயங்கள் உங்கள் பர்சன் உங்களுக்காக செய்ய போகிறாங்க. அதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. ஸோ உங்களுடைய லவ், மேரேஜ், ரிலேஷன்ஷிப் லைஃப் ரொம்ப 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 பெஸ்ட்டாக இருக்க போகுது. நெக்ஸ்ட் 3 monthsல நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ, உங்கள் பர்சன் கிட்ட இருந்து என்ன தேவைன்னு நீங்கள் நினச்சிங்களோ அது உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அண்ட் ஆஃப்கோர்ஸ் 3 monthsல நீங்கள் வந்து ஒரு இடம் வாங்குறதோ, இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ, ஒரு பணம் பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயத்த லீட் பண்ணுறதோ, ஸ்டார்ட் பண்ணுறதோ, இது நெக்ஸ்ட் 3 monthsல நீங்கள் கண்டிப்பாக பண்ணி முடிப்பீங்க அப்படின்னு இருக்குது. ஸோ ஒரு சாலிடான ஒரு நியூ பிகினிங், ஃபினான்ஷியலான நியூ பிகினிங்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் 3 monthsல இருக்குது. ரைட்? ஸோ துலாம் ராசி
உங்களுக்கான 3 months ரீடிங் பார்த்தோம். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் குட் வைப்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.